வணக்கம். நான் ஜான்சன் கிரைஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா காணிக்கை. காணிக்கை பார்ப்போமா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காணிக்கைங்கிறது பயங்கரமான சப்ஜெக்டாக ஓடிக்கிட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, காணிக்கையெல்லாம் நீங்கள் நேரடியாக கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது. அதுக்கு ஒரு புரோக்கர் வேணும். அதான் சாமியார், இந்த பாஸ்டர் அப்படிலாம் இருக்காங்கள்ல, அந்த மாதிரி புரோக்கர்களை வச்சு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விதி இருக்கும் போல இருக்குது. அந்த விதியை யார் எழுதிக்கிட்டா என்னங்கிறதெல்லாம் தெரியல. அந்த விதியை எழுதிக்கிட்டதெல்லாம் யாரும் தெரியல. இப்போ அந்த முதன்னு உலகத்தில் காணிக்க கொடுத்துருப்பாங்கள்ல, முதன்னு அவங்க எந்த புரோக்கரை வச்சு காணிக்க கொடுக்குறான்னு கொஞ்சம் பார்ப்போமா? இந்த சாமியார் பாஸ்டர்லாம் வச்சு கொடுக்குறாங்களே, இப்போ அது மாதிரி அவங்களும் ஏதாவது புரோக்கர் பிடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போமா? பார்ப்போம். ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்றாள். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இதெல்லாம் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தரால் தான் எல்லாருமே பிறக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வார்த்தை. முதல் மனுஷனை பெற்கும் போதே யார் சொல்கிறா? கர்த்தரால். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கே அனுப்பப்பட்டீர்களோ அது தேவனுடையதாக இருந்தது. சாத்தான்களை நீங்களே தேடிக்கொண்டீர்கள், அதை அவர் படைக்கவே இல்லை. இந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் எங்கே அனுப்பப்பட்டீர்களோ அது தேவனுடையதாக இருந்தது. பூமி தேவனுடையது தான், அது எல்லாமே அவருடையது தான். ஆனால் சாத்தானை நாம் தான் உண்டு பண்ணிக்கிட்டோம். சாத்தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சோம்பேறித்தனமாக இருப்பான். ஆனால் சோம்பேறின்னு தானே சொல்ல மாட்டான். அடுத்த உழைப்பை எப்படா பிடிங்கி தின்றதுக்குன்னு அது நிறைய திட்டமெல்லாம் போடுவாங்க. ஆனால் காணிக்கை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த காணிக்கை மேலே தான் குறியாக இருப்பான். இப்போ தேவனை பாருங்க. பின்பு அவருடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாகவும் காயின் நிலத்தை பயிர் இடுகிறவனும் ஆனான். சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். என்ன கொண்டு வரான்? காயின் நிலத்தின் கனிகளை காணிக்கையாய் கொண்டு வரான். ஆபேலும் தன் மந்தையில் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயின் மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்படியே மூஞ்ச தூக்கிட்டான், என்னடா அப்படின்னு. அப்போது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அப்படின்னு கேட்குறார். மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசற்படியில் படித்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவத்துக்கு உருவம் கிடையாது, உனக்கிட்ட இருந்து தான் போகும். நன்மையானதும் மேன்மைனும் அதுக்கு ஆப்போசிட்டான பார்த்தா பாவம்னு சொல்கிறார். இப்போ தேவன் பாவம்னு உன்னை படைச்சு அனுப்புனார் அப்படி இல்லை, உனக்கு கொடுத்த குணம்தான். இப்போ காயின் ஏன் கோவப்படுறான்? அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு பார்ப்போமா? இப்போ படிக்கும்போது நமக்கே புரியல. ஏன்டா காயின் மட்டும் என்ன மோசமானவனா? அவனும் கர்த்தருக்கு முதல் மகன், பூமி முதல் மகன், பிறந்த மகன் இல்லை முதல் மகன். அவன் என்ன கோவப்பட்டான்? எதுக்கு அவன் கோவப்படுறான்? அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டு கோவப்படுறான்? இதுதான் இன்றைக்கி வேதத்தில் பிரச்சனையே. கர்த்தர் சொல்கிறத புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால தான் இடையில புரோக்கர் இறங்கிடுறாங்க. புரோக்கர் இப்போ எதுக்கு வரான்? இடையில இறங்கிடுவான். பாருங்க, காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். நிலத்தின் கனிகள். ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுக்களை, அதான் முக்கியம். தலையீற்று எப்படின்னு கேட்டிங்கன்னா, தலையீற்று எப்போதுமே தேவனுக்கு தான். தலையீற்றை ஏன் அவர் தொடாதீங்க, அது எனக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த இடத்துல எவ்வளோ பேர் இருந்தால்
தலையீற்றுக்கள் கொழுமையாக கொண்டு வரான். இவனும் பயிர் பச்சையெல்லாம் அள்ளிட்டு வரான். 3 பேர் இருக்கும்போது அதில் தேவன் சாப்பிட மாட்டார். சரி, தலையீட்டெல்லாம் வெட்டு ஆப்பேரு நம்ம சுட்டு தின்னுப்படுவோம் அப்படின்னு சொல்லுவாரா? கிடையாது. இல்லை காயின்னு சேர்த்துன்னா வகுடம் பார்த்தீங்க, அவங்க நிறைய கொண்டு வந்தாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரை சோதிக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு இன்னும் அறிவு வந்திருக்கா, காணிக்கை செலுத்துகிற அளவுக்கு அறிவு வந்திருக்கான்னு பார்த்தது தான் இது. இப்போ தலையீட்டு அவன் கரெக்டாக கொண்டு வந்துட்டான். தலையீட்டில் நல்லா கொழுமையானது ஒச்சமில்லாத கொண்டு வந்துட்டான். அது தேவனுக்கு அப்படிங்கிறது ஓகே. இவன் தலையீட்டான பொருள்களை கொண்டு வரணும்ல. ஒரு மரத்தினுடைய தலையீட்டு கனியை கொண்டு வந்தான், ஒரு மரத்தினுடைய ஒரு செடியினுடைய தலையீற்றை கொண்டு வந்தான், இல்லை ஒரு நிலத்தினுடைய முதல் விளைச்சல் தலை விளைச்சலை கொண்டு வந்தான். அப்படின்னு இல்லாமல் இவன் கண்டதை கொண்டு வந்திருக்கான். புரியுதா? கண்டதை கொண்டு வந்திருக்கான். அதுதான் காணிக்க கொடுக்கறதுலையும் எதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. எல்லாத்தையும் தூக்கி காணிக்க கொடுக்கணும் அவசியம் கிடையாது. கர்த்தருடைய மட்டும்தான் அவர் காணிக்க ஏற்றுக்குவார். உன் உழைப்பில் இந்த உலகத்தை நடத்தி போடலாம்னு அவர் படைச்சாரு. உன்னுடைய உழைப்பில் இந்த உலகம் இயங்கிருமா? சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் படைச்சாரு, அவர் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்குவார். இப்போ தலையீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் விருத சேதன உடன்படிக்கை கொடுக்குறார். விருத சேதன உடன்படிக்கை அப்படிங்கிறது எல்லா பேருமே சுண்ணத்து பண்ணிக்கிறது. மனுஷன் சுண்ணத்து பண்ணிக்கிட்டு அவ்வளோதான் கடவுளுக்கு காரியம் அப்படின்னு கிடையாது. சுண்ணத்தினால தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவன்னு அதை அடையாளப்படுத்திக்க அவன் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா தலையீட்டை தொடக்கூடாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா தலையீட்டு கனிகளை அதை அதுக்கு மரத்தினுடைய விருத சேதனமாக விட்டுறணும். முதல் விளைச்சலை, 2வது விளைச்சல், 3வது விளைச்சல், 4வது விளைச்சல் வரைக்கும் அது காணிக்கை கனிகள். அதை யாரும் தொடக்கூடாது. அது பொதுக்கனி. விருதசேனை செஞ்ச அடையாளத்தை உள்ளவனுக்கு என்னென்ன கடைப்பிடிக்கணும்னு இந்த பைபிள் போட்டிருக்கு. அது பொதுக்கனி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வயல் வெட்டி வயல் போடுறான் அப்படின்னு சொன்னால் அந்த வயலுடைய கிழக்கு பக்கம் ஒரு பாகம் விட்டு அறுக்கணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காணிக்கை வறியவருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை. கையில் இருக்க பயிரை அறுக்கிறவன் அந்த பயிரை உதிரும் போதோ அல்லது கைக்கு தப்புனதோ திருப்பி அறுக்கிறேன், திருப்பி பொறுக்கிறேன்னு பொறுக்கக்கூடாது. அதுக்கும் வறியவருக்கு சேர்ந்து. இதெல்லாம் விருதச்சேதன அடையாளம் உள்ளவங்க செய்ய வேண்டிய கடமைகள் சட்டப்படி எழுதியிருக்கு. சட்டப்படி அதான் நீதி சட்டம் சொல்கிறது. அது மோசைக்கிட்ட தான் கொடுக்குறாரு. ஏன் மோசைக்கிட்ட இப்போ ஆதாம்கிட்டே கொடுத்துருக்கான் அப்படின்னா 3 பேர் 4 பேர் இருந்தால் ஒரு நாட்டு அளவுக்கு நீதி சட்டம் பார்க்க முடியாது. மோசை அதுக்குன்னே ஒரு ஜனத்தை தயார் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்குறாரு. அவன் வேணான்னுலாம், முட்டா பயிர் வேணான்னுலாம். அதுக்கப்புறம் நடக்குது. வேணான்னு சொல்லிட்டு போய் அதை வச்சு 800 வருஷம் அதை வச்சு தான் ராஜ்யாபுரம் பண்ணாங்க. அது அப்புறம் பார்ப்போம். இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த காணிக்கை கொடுக்குற விஷயம் என்னன்னு பார்க்கணும். 200க்கு ஒரு பங்கு. இப்போ ஒரு அலுமினிய வேலை செய்கிறவன், பித்தளை வேலை செய்கிறவன், தங்க வேலை செய்கிறவன், தச்சமெல்லாம் தன்னுடைய வருமானத்தில் 200க்கு ஒரு பங்கு. இந்த 200க்கு ஒரு பங்கு அப்படிங்கிற அந்த கூலிக்கால் எப்போ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கூலியால், ஒரு கூலியால் தசமபாகம் கொடுக்கணும் அப்படின்னா அவன் எப்போ கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா 50 வருடத்தை பூமிக்கு ஒரு ஆயுஷா கொடுக்குறாரு. அந்த 50 வருஷத்தில் 7 முறை 7 வருஷமாக பிரிக்க சொல்லி கடைசி ஒரு வருஷத்தை தான் அவர் கனியாட்சி ஆண்டா ஒதுக்கி அதை அடுத்த வருஷத்தினுடைய கட்டளை ஆண்டா மாற்றிக்கிங்க, அதுக்குள்ள திட்டங்களை போட்டுக்கங்கன்றார். இந்த 7 வருஷத்துக்கு ஒரு ஓய்வு ஆண்டு அனுசரிக்கணும். 7 நாளைக்கு ஒரு ஓய்வு நாள் அனுசரி. இதை எல்லாம் தான் தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. அவன் தான் அந்த விருத சேதனக்காரன். சும்மா வெறும் அடையாளம் போட்டுக்கிறவன் விருத சேதனக்காரன் கிடையாது. அது சும்மா நுனித்தோலை வச்சுட்டு என்னன்னு தெரியாமல் தெரியவனை எப்படி விருத சேதனக்காரன் சொல்ல முடியும்? இதெல்லாம் அனுசரிக்கிறவனுக்கு போய் தான் விருத சேதனம் அனுசரிக்கிற மனுஷன். தாவீது ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த விருத சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியை பார்த்தா நீ பயப்படுறேன்னு கேட்குறாரு. அவன் மலை மாதிரி நிற்கிறான் கோலியாத்து. அவனை பார்த்து சொல்லுவார், இவனெல்லாம் விருத சேதனம் இல்லாதவன், இவனை பார்த்து எப்படிடா பயப்படுறீங்க? நாங்களாம் சிங்கத்து கடவாயில் இருக்க ஆட்டத்தை அங்கே போய் மீட்டுட்டு வர்றோம். எங்கள்கிட்ட இருக்க தைரியம் என்னுடைய விருத சேதனை காப்பாற்றுன்றது தான் தைரியம். கொடுறா நான் போய் அவனை அடிச்சு தூக்குறேன்னு தூக்கி விட்டுற. அப்படி அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தலையீட்டு அப்படிங்கிறது முத காணிக்கையில் தலையீட்டு தான் அவரோட சொல்லுவார். அது தெளிவாக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காயினுக்கும் ஆபேலுக்கும் யார் போதிச்சது அப்படின்னா அதெல்லாம் பைபிளில் எழுதிக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் சொல்லி எழுதிக்கிட்டே இருந்தால் பைபிள் நம்மளே தாங்க முடியாது, அவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த தலைமை படித்தா அந்த பாதி வருடத்துக்குள்ள நம்ம செத்து போயிடுவோம். அவ்வளோ பேச்சு இருக்கார். ஆனால் அதில் முக்கியமான விஷயங்களை தான் இந்த பைபிளில் எடுத்து போட முடியுது.
அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவன் தான் இருக்கார். ஒரு பூசாரியை கொண்டு வந்து இடையில நிப்பாட்ட கிடையாது. அதே மாதிரி தேவனுடைய ராஜ்ய பலம் கொடுத்தார்ல நீதி பிரமாணம், அதுக்கும் எந்த பூசாரியும் கொடுக்க கிடையாது. கவனித்து பாருங்களேன், யுத்தங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தங்களுக்கு போகும்போது யார் தலைமை தாங்கினது? பிரதான ஆச்சாரியன் தான் தலைமை தாங்கினான். அவன் சண்டை போடுவான், நீதி பிரமாணத்துப்படி அந்த நாட்டை பார்த்துக்குவான். இதுதான் தேவ காரியமாக இருந்தது. ஒரு இடத்துலையாவது தேவன் என்னை பார்த்து நீங்கள் ஜெபித்துக்கிட்டே இருக்கணும், துதிச்சுக்கிட்டே இருக்கணும், என்னை ஆராதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல கிடையாது. அது நீதி பிரமாணத்தில் ஆராய்ச்சி அப்படிங்கிறது தேவனை ஆராதனை செய்கிறது. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பண்டிகை நாள்களில் அதாவது அறுவடை திருவிழாவில் என்ன பண்ணுவாங்க, புது நெல்லை கொண்டு வந்து அல்லது புது கோதுமையை கொண்டு வந்து அந்த சந்நிதி அதாவது தேவாலயம் அப்படி தேவனுடைய ஆட்சி அதிகாரம் உள்ள அந்த இடத்த சுற்றி நின்று தன்னோட அந்த அறுவடையை புது அறுவடையை பெண்கள்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி எடுப்பாங்களாம். இதுதான் அவங்களுக்கு திருவிழா. பெண்கள் அதை ஆராய்ச்சி, இவங்க என்னடான்னா தேவனவே ஆராதனை பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. தேவன் கேட்டதாக ஒரு ஆராதனை எனக்கு நீ செஞ்ச அப்படின்னு அவர் சொல்லவே கிடையாது. இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த தலைப்பேர், இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். தலைப்பேர் அப்படிங்கிறது விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தலைப்பேரை கொண்டு என்ன செய்ய போகிறோம்? தலைப்பேர் தேவனுக்குன்னு கேட்டுட்டார். இதுக்கப்புறம் தலைப்பேரை மாடிச்சு தின்னு, அதான் நான் சொல்கிறேன்ல, இந்த தலைப்பேர், இந்த விருதசேதன கனி, இந்த வறியவர் காணிக்கை, எப்படி வறியவர் காணிக்கை, அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாவ நிவாரண பலின்னு சொல்லுவாங்க. இந்த பாவ நிவாரண பலிகள் நம்ம பண்ண பாவம் இல்லை, நம்ம பண்ண பாவத்துக்கு இல்லை, பாவப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் பாவனம். குற்ற நிவாரண பலின்னு ஒன்று இருக்குது. அது எதுக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீதிப்பிரமாணத்தில் குற்ற நிவாரண பலி என்னன்னா, குற்றங்கள் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் தேன் எடுக்க போகிறான். தேன் எடுக்க போகிறவன் தன்னுடைய கைக்கு எட்டும்படியான தூரத்துக்கு அங்கிட்டு தேன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு உரப்பை அடித்து போடலாம், அல்லது ஒரு பாறையை உடைச்சி போடலாம், அல்லது ஒரு பொந்து சந்தை இது பண்ணி போடுவான். எப்படியும் உள்ளே கை விடக்கூடாது, எட்டலை, அதை கொஞ்சம் இடிச்சிடுவோம் அப்படிங்கிறது தப்பு தான் அப்படிங்கிறாங்க. அது அப்படி செய்யறதே தப்பு தான். ஈசை பிடிக்கணும், ஈசை வெளியே வந்தால் அப்படிடா பொத்தை ஏண்டா இடிக்கிற, இதான் குற்ற நிவாரணம், குற்றம். இப்போ மீன் பிடிக்கிறவன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன் பிடிக்கிறதுக்குன்னு ஒரு சில விதிகள் இருக்குது. இப்படி தான் மீன் பிடிக்கன்னு சொல்லுவாங்க. மீன்களை வேஸ்ட்டாக கொண்டு இந்த மருந்தை போட்டு மாயத்தை போட்டு பிடிக்கக்கூடாது. அதே மாதிரி முயலுக்கு மேலே பிடிக்கக்கூடிய எந்த ஒரு ஜீவனையும் கண்ணி போட்டு பிடிக்கக்கூடாது. முயலுக்கு கீழே இருக்க ஜீவனை கண்ணி போட்டு தான் பிடிக்கணும். அதே மாதிரி வேட்டையாடி பிடிக்கிற மிருகம், அதாவது கல்லெடுத்து ஈட்டி எடுத்து குத்துற மிருகம் இருக்குது, கல்லெடுத்து எரியக்கூடாத மிருகம் இருக்குது. இதெல்லாம் குற்ற நிவாரணம். குற்ற நிவாரணம்னா ஏதோ பெரிய விஷயம் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு பிடிபடும் போது அவனுக்கு ஒரு ஃபைன் போடுறது தான் குற்ற நிவாரணம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ யார்கிட்ட போய் சேரும்னா அந்த தேசத்தினுடைய வறியவர் கைக்கும் இதுக்கும் போகும். ஆனால் ஆச்சாரிய ஊழியம், அதாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா 70 வயசுக்கு மேலே தான் ஒருத்தன் ஆச்சாரியனாக முடியும். 70 வயசுக்கு மேலே ஒருத்தன் ஆச்சாரியன், அதாவது லேவியன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த லேவி ஆச்சாரியம் பண்ணுறதுக்கு 70 வயசுக்கு மேலாகணும். அது வரைக்கும் அவனும் வயலில் உழுந்து பாடுபட்டு சம்பாதிச்சு தின்னுட்டு அந்த நாட்டை பார்த்து அந்த நாட்டை உருவாக்குனவன் தான் ஆச்சாரிய ஊழியம் பார்க்க முடியும். 70 வயசு வரைக்கும் சரியாக நீதி பிரமாணம் செஞ்சவன் தான் ஆச்சாரியன், நியாயாதிபதி, நீதிபதிகளாக இருக்க முடியும். இப்படி நிறைய இருக்குது தேவனுடைய ராஜ்யத்தில். அங்கேயெல்லாம் குற்றம் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இதெல்லாம் காணா போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கடா இதெல்லாம் காணா போச்சு, எப்படி அப்படியே தானே வந்துச்சு, எங்கே காணா போச்சு அப்படின்னா, விசுவாச பிரமாணம் முழுங்கிருச்சு. நீதி பிரமாணத்தினுடைய காரியங்களை விசுவாச பிரமாணம் முழுங்கிருச்சு, என்னன்னே தெரியாமல் ஆக்கிருச்சு. இப்படிலாம் என்ன அப்படின்னு இப்போ தலைப்பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பைபிளில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை ஏன் நம்ம கடைப்பிடிக்கல, அதை பற்றி ஏன் ஒரு பாஸ்டர் கூட பேசுகிறேன்னா, அது நீதி பிரமாணம், இது விசுவாச பிரமாணம். என்ன விசுவாச பிரமாணம் தெரியல, தேவனுக்கு மேலே ஒரு பிரமாணம் இங்கே ஏற்றப்பட்டிருக்குது. அந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம மெல்ல பேசுவோம். ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறதுக்கு காரணமே இந்த தலையீட்டு நம்ம அனுசரிக்காதது தான். தலையீட்டு அதாவது எப்படி, எதுக்காக அந்த தலையீட்டை அனுசரிக்க சொல்கிறாருன்னா, உனக்கு எந்த ஒரு உயிரவே நான் சும்மா தாண்டா கொடுத்தேன்,
உன் உயிரவே நான் சும்மா தான் கொடுத்தேன். உனக்கு என்ன உனக்கு வேணும்? காசு போட்டு நீ வாங்கினன்னா நீ பெரிய ஆளா அந்த பூமியில். நீ என்ன அண்டி தான் பிழைக்கணும்லாம் தேவன் சொல்கிறார். புரியுதா? அதே மாதிரி பொது உடைமை சமுதாயம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம நீதிமன்றம் பற்றெல்லாம் புரியும். பொது உடைமை சமயம் எப்படி இருந்தால் திருட்டுத்தனம் இருக்காது, நிறைய இருக்குது. இது குளப்பூக்கிற குட்டையில் இது தெளிவான குட்டை தான், தண்ணியும் தெளிவாக தான் இருக்குது, இறங்கிலாம் அலச வேண்டியதில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பி தேவனுடைய ராஜ்யம் இங்கே வருமா அப்படின்னா வரும்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலர் வெளிப்படுத்தின சுவிசேஷம் இருக்குது. அந்த சுவிசேஷத்தை நம்ம நிறைய படிக்க வேண்டியிருக்கு. வணக்கம்.